கெரியரோட உச்சத்தில் இருக்கும்போது வேண்டாத வேலைகளை ஈடுபட்டு மொத்தத்தையுமே இழந்த பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அசின். நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பக்கம் குறைவான படங்கள் நடிச்சிருப்பாங்க, ஆனா இவங்க அவ்வளவு பேரும் புகழையும் சம்பாதிச்சாங்க. நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய முக்கால்வாசி நடிகர் கூட ஜோடி போட்டு நடிக்கக்கூடிய வாய்ப்பு அசினுக்கு கிடைச்சது. ஆனா இவங்களோட பேராசை என்ன தெரியுமா? தமிழ்ல இவங்களுக்கு எந்த அளவுக்கு பேரும் புகழும் கிடைச்சதோ அதே அளவுக்கு இந்தி சினிமாலையும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டதுதான். இதனால நம்ம தமிழ் சினிமாவை புறக்கணிச்சிட்டு அவங்க இந்தி சினிமாக்குள்ள போனாங்க. அங்க போய் பெருசா இவங்களால ஹிட் ஆக முடியல. அந்த டைம்ல சல்மான் கானும் அசினும் லவ் பண்றாங்க அப்படின்னு கூட நிறைய நியூஸ் வெளியாகிச்சு. தமிழ் சினிமாவில் அந்த டைம்ல ஸ்ரீலங்காவில் ஷூட்டிங் நடந்தா தமிழ் நடிகர் நடிகைகள் கலந்து கொள்ள கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டரையும் போட்டிருந்தாங்க. ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம ஸ்ரீலங்காவுக்கு போய் ராஜபக்சே குடும்பத்தை கூட ஒரு விருந்துல கலந்துக்கிட்டாங்க அசின். அதுக்கப்புறமா இந்தி சினிமாவில் பெருசா வாய்ப்பு இல்ல. தமிழ் சினிமாவில் போட்ட ஆர்டரை மீறி அவங்க அங்க போனதுனால தமிழ் சினிமாவும் அசினை மொத்தமா ஒதுக்கி வச்சிடுச்சு. அதுக்கப்புறமா அசின் எவ்வளவு போராடியும் நம்ம தமிழ் சினிமாவில் எந்த ஒரு வாய்ப்புமே வாங்க முடியாதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் குட்டின்னு செட்டில் ஆகிட்டாங்க. லிஸ்ட்ல நாம அடுத்து பார்க்க போறது அமலா பால். தன்னோட சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்ட கதை தான் அமலா பாலோட லைஃப்ல நடந்துச்சு. சினிமாவில் இவங்க நடிச்ச முதல் படம் பெருசா ஹிட் ஆகல அப்படின்னாலுமே அதுக்கப்புறமா அவங்க நடிச்ச மைனா இவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பெயரை வாங்கி கொடுத்துச்சு. அமலா பால் தான் அடுத்த 10 வருஷத்துல நம்ம தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையா இருப்பாங்கன்னு சொல்ற அளவுக்கு எக்கச்சக்க பட வாய்ப்புகள் வந்து குவிஞ்சுது அமலா பாலுக்கு. இவங்களும் தடையே இல்லாம எல்லா படத்திலுமே நடிச்சு கொடுத்தாங்க. ரொம்பவும் சீக்கிரமா மிகப்பெரிய ஃபேன் பேஸையுமே அமலா பால் உருவாக்கிக்கிட்டாங்க. ஆனா அந்த டைம்ல தான் ரொம்பவும் சீக்கிரமான ஒரு வயசுல ஏஎல் விஜய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அமலா பால். ஆனா அவங்களுக்கு நினைச்ச மாதிரி அவங்களோட குடும்ப வாழ்க்கையும் போகல. அதுக்கப்புறமா சினிமா வாழ்க்கையும் சரியா அமையல. கல்யாணத்துக்கு அப்புறமா அமலா பால் குடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, ஷூட்டிங்கு சரியா வர்றதில்ல, எப்ப பார்த்தாலும் பார்ட்டியில தான் இருக்காங்க அப்படின்னு எக்கச்சக்க கெட்ட பெயர்கள் அமலா பாலுக்கு வந்துச்சு. ஒரு கட்டத்துல அந்த கல்யாண வாழ்க்கையும் கை கொடுக்காம டைவர்ஸ்ல தான் போய் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அமலா பால் என்ன பண்றதுன்னே தெரியாம குழம்பி போய் இருக்கும்போது தான் சொந்தமா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு 2-3 படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுலயுமே சம்பாதிச்ச எல்லா படமும் நஷ்டமாயிடுச்சு. இதுக்கு மேல முடியாதுடா சாமி அப்படின்னு தான் அமலா பால் இரண்டாவதா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப குழந்தையும் பெத்துக்கிட்டு ஹாப்பியா இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வடிவேல். இவர மாதிரி யாராலுமே இனிமே வேகமா வளர்ச்சி அடைஞ்சு மக்களோட மனசு ஒரு இடத்தை பிடிக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு பயங்கரமா வளர்ந்து வந்தாரு வடிவேல். வடிவேலோட ஆரம்ப காலத்திலையும் இப்பவும் பார்த்தோம் அப்படின்னா மனுஷன் எவ்வளவு வளர்ந்திருக்காரு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இன்னும் எத்தனையோ காமெடி நடிகர் வந்தாலும் வடிவேலை பீட் பண்றதுக்கு எவனாலையுமே வர முடியாது. ஆனா தேவையில்லாத நேரத்துல அரசியலுக்குள்ள நுழைஞ்சி தேவையில்லாத பேச்சுகளை எல்லாம் பேசி கடைசியில் அவர் நினைச்சது அரசியல நடக்கவே இல்லை. சினிமாலையும் பட வாய்ப்புகள் இல்ல. ரொம்ப வருஷம் வடிவேல் நம்ம தமிழ் சினிமா விட்டு ஓரம் கட்டப்பட்டாரு. ஆரம்பத்துல வடிவேலோட கால் சீட்டுக்காக எத்தனையோ படங்கள் தள்ளி போயிருக்கு. ஆனா அதுக்கப்புறமா வடிவேலா அப்பா எங்க படத்துல வேணாம் அப்படின்னு மொத்தமா வடிவேலை ஒதுக்கி வச்சாங்க. இப்ப வடிவேல் எத்தனையோ கம்பேக் கொடுத்தாலும் பழைய மவுஸ் அவருக்கு இப்ப இல்ல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அப்பாஸ். ஆரம்பத்துல நம்ம தமிழ் சினிமாவோட சாக்லேட் பாய் அப்படின்னு கொண்டாடப்பட்ட அப்பாஸ் அதுக்கப்புறமா டாய்லெட் அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சதுல மிகப்பெரிய சங்கடம் தான். வசீகரமான முகம், அழகான நடிப்பு, இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு பல படங்கள்ல பல பெண்களோட கனவு கண்ணனா வாழ்ந்தவர் தான் அப்பாஸ். 90 கிட்ஸுக்கு நல்லாவே தெரியும் அப்பாஸுக்கு இருந்த உமன் ஃபேன் பேஸ் எவ்வளவுன்னு. கதைகளை தேர்ந்தெடுக்க முடியாம தவிச்சது தான் அப்பாஸோட மோசமான இந்த நிலைமைக்கு காரணம். அப்பாஸ் ஆரம்பத்துல நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில நிறைய மொக்க படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா நல்ல படங்களை அப்படியே விட்டுருவாரு. ஏன்னா ஜீன்ஸ் படம் நம்ம தமிழ் சினிமாவில் எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த படத்துல ஹீரோவா நடிக்கக்கூடிய வாய்ப்பு முதல்ல அப்பாஸ் கிட்ட தான் போயிருக்கு. அவர் அந்த படத்தை வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரசாந்த் உள்ள வந்தாரு. என்ன நடிக்கணும் எப்படி நடிக்கணும் எதுவுமே தெரியாம அப்பாஸ் மொத்த வாய்ப்புகளையுமே இழந்து அப்படியே அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாரு. லிஸ்ட்ல நாம அடுத்து பார்க்க போறது மோகன். மைக் மோகன் அப்படின்னு செல்லமா நம்ம தமிழ் சினிமாவில் இவரை கூப்பிடுவாங்க. இவரோட படங்கள் எல்லாமே வெள்ளி விழா தான். ஆனா இவர் ஒரு பெரிய நட்சத்திரமா வரக்கூடிய அந்த சமயத்துல தான் இவருக்கு பின்னணி குரல் கொடுக்கிறவரே இவரை விட்டு விலகிட்டாரு. அதுக்கப்புறமா சொந்த குரல்ல பேசின எந்த படமும் மோகனுக்கு பெருசா கை கொடுக்கல. அதுக்கப்புறமா கொஞ்சமா ஃபீல்ட் அவுட் ஆன மோகன் சினிமாவே வேண்டாண்டா சாமி அப்படின்னு ஓடிட்டாரு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், திறமையும் அழகு மட்டும் இருந்தா போதாது. கரியரோட உச்சத்துல இருக்கும்போது நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நாம பேசுற ஒவ்வொரு பேச்சும் எவ்வளவு முக்கியம்னு இந்த பிரபலங்களோட வாழ்க்கை நமக்கு உணர்த்துது. ஒரு சின்ன தப்பு அல்லது அவசர முடிவு இவங்க இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மொத்த பேரையும் புகழையும் ஒரே செகண்ட்ல தலைகீழா மாத்திருச்சு. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த 5 பிரபலங்கள்ல யாருக்கு சினிமா வாய்ப்பு பறி போனது ரொம்பவும் தப்பா போச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? வைகை புயல் வடிவேலோட கம்பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல சாக்லேட் பாய் அப்பாஸ் மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுதா? உங்களோட ஆப்ஷன் எதுவா இருந்தாலும் அதை உடனே கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. இதே மாதிரி தமிழ் சினிமாவோட சுவாரஸ்யமான செய்திகள், திரைமறைவு ரகசியங்கள் மற்றும் சூப்பர் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம பார்க்க இப்பவே நம்ம லோகன் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. சினிமா டாக்கீஸ்
எப்போதுமே லோகன் டாக்கீஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய்.